அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 30/6/2025 ஆஷாட நவராத்திரியின் 5ஆம் நாள். ஆஷாட நவராத்திரியின் 5ஆம் நாள் பிற்பகல் 1:08 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு. அந்த நேரம் வரைக்கும் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவு செய்திருக்கிறேன். அந்த லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆஷாட நவராத்திரி தின வழிபாடு செய்துட்டு இருக்கிறவங்க மாலை பொழுதுல செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். மிக மிக எளிமையான ஒரு சூட்சும வழிபாடு, அந்த வழிபாட்டோட சேர்த்து ஒரு தாந்திரிக வழிபாடு. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ₹30 மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த நாளில் மாலை 6 மணிக்கு பிறகு 11 மணிக்குள்ள எப்போனாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான வழிபாட்டை செய்யுங்க. பூஜை அறையில் வாராகி தேவியோட படத்தை வாசனை மிகுந்த மலர்கள் சூட்டி அலங்காரம் செய்துக்கோங்க. ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டில் எப்போயும் நம்ம அரிசி பரப்பி அதன் மீது தான் அகல் விளக்கு வச்சு நாம் விளக்கு பொருத்துவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தட்டில் நிறக்க சில்லறை நாணயங்கள் எடுத்துக்கோங்க. சில்லறை நாணயங்கள் மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றிக்கோங்க. வாராகி தேவிக்கு பிரசாதமாக என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாராகி தேவிக்கு உலர் பழங்கள், அதாவது உலர் திராட்சை, முந்திரி, பாதாம், அது மாதிரி பூசணி விதைகள் இருக்கக்கூடிய பூசணி விதைகள், இது மாதிரி விதைகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பழங்களில் செவ்வாழை பழம் வைக்கலாம். செவ்வாழை பழம் வைத்து, மற்றபடி நீங்கள் எப்பவும் போல் வீட்டில் சர்க்கரை பொங்கலோ அல்லது சுண்டலோ ஏதாவது தயார் பண்ணி வைக்கிறீங்க நவராத்திரியிலன்னா அதையும் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக உலர் பழங்கள் விதைகள் இந்த நாளில் நீங்கள் பிரசாதமாக வைக்கணும். வாராகி தேவிக்கு வாசனை மிகுந்த மலர் சூடுறீங்கல்ல, உங்களுக்கு தாமரை மலர் கிடைத்தது அப்படின்னா தாமரை மலரையும் வாராகி தேவியோட பாதத்தில் வச்சு பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி ஓம் வார்த்தாலியே நமோ நமக, ஓம் வார்த்தாலியே நமோ நமக என மந்திரத்தை 27 முறை சொல்லுங்க. இந்த மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது தவறாமல் கமெண்ட்லையும் டைப் பண்ணுங்கள். என்னோடய எல்லா பதிவுகளையுமே கமெண்டில் டைப் பண்ண வேண்டிய மந்திரத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அப்படி பதியும் போது, அதாவது நீங்கள் அதை டைப் பண்ணும்போது அந்த மந்திரம் உங்கள் நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும். அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் அதை சொல்லலைன்னா கூட உங்கள் நினைவில், உங்கள் சிந்தனையில் அந்த மந்திரமானது ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு மந்திரம் சொன்ன பலன் கிடைக்கும். இந்த மந்திரத்தை தவறாமல் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இது எளிமையான வழிபாட்டு முறை. இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய சூட்சம தாந்திரிக முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் சேர, அதிர்ஷ்ட யோகம் உண்டாக, பணவசியம் உண்டாக, அடகு வைத்த நகையை மீட்க ஒரு நிறை சொம்புல அல்லது ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டு அஞ்சரைப்பட்டியில் அன்னாச்சி பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்டார் பூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டார் பூ ஒன்று எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு பூஜை அறையில் வாராகி தேவி முன்னாடி வச்சுருங்க. மறுநாள் காலை அந்த தண்ணீரை எடுத்து நிலைவாசலில் கொஞ்சம் தெளிங்க. அடுப்பு திட்டு இருக்கும்ல, அங்கே அம்மி வச்சிருக்கிற இடத்துல, உப்பு ஜாடிக்கு பக்கத்தில், கோலமிடும் இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீரை தெளிச்சுட்டு அந்த அன்னாச்சி பூ எடுத்து அப்படியே வாராகி முன்னாடி வச்சிருங்க. அது காய்ந்த பிறகு அதை பொடி பண்ணி சாம்பிராணியோட மிக்ஸ் பண்ணி சாம்பிராணி போட்டுருங்க. உங்களுக்கு பண ஈர்ப்பு சக்தி உண்டாகும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்வில் மகாபெரிவா அருளால நல்லதே நடக்கட்டும்.